தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சென்னை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்தை நோக்கி போராடச் சென்ற தமிழ்நாடு மின்சார ஒப்பந்த பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர். ஊழியர்களுடன் நமது செய்தியாளர் ரஃபீக் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். தமிழ்நாடு மின்சார ஒப்பந்த ஊழியர்கள் தொடர்ச்சியாக இன்றுடன் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அவர்களுக்கான பிரதான கோரிக்கைகளாக இங்கே சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய மனுக்களை கொடுப்பதற்காகத்தான் தாங்கள் வந்துள்ளதாகவும் தெரிவித்து வருகின்றன. மேலும் இருக்கக்கூடிய போலீசார்கள் இங்கே அங்கங்கே இருக்கக்கூடிய போலீசார்கள் குவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தங்களுக்கான ஒற்றை கோரிக்கைகளாக ஒப்பந்த பணியாளர்களாக சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய தாங்கள் பணி செய்து வருவதாகவும் தங்களை அரசு பணியாக நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கையாக உள்ளது. இது பற்றி கேட்டறிவோம். தற்போது இருக்கக்கூடிய முக்கியமான பிரதான கோரிக்கைகள் என்னவான இருக்குது, என்ன அடுத்த கடைய நடவடிக்கை என்ன மாதிரி சொல்ல போகிறீங்க? தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கிட்டத்தட்ட 20-25 வருடமாக ஒப்பந்த தொழிலாக வேலை செஞ்சுட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா பெருவாரியான தோழர்கள் சம்பளம் இல்லாமலே ஏஐ கொடுக்குற காசு, பொதுமக்கள் கொடுக்குற காசை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க வாழ்வியில் போய்க் கொண்டு இருக்கிறாங்க. அதுபோல் அத்துக்கூலியாக வேலை செய்கிற எங்களுடைய தோழர்கள் நாங்கள் நிரந்தர பணி அரசு தரணுங்கிறதுக்காக தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துருக்கிறோம். அரசாங்கம் நம்ம திராவிட மாடல் அரசானது 2021ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியாக 153வது வாக்குறுதியின்படி 10 வருடங்கள் அரசு துறையில் பணிபுரிவர்களுக்கு நிரந்தர பணி வழங்கப்படும் என்று சொன்னாங்க. அதன் அடிப்படையில் 153வது கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி தான் நாங்கள் அந்த கோரிக்கை மனுவை முன்வைக்கிறோம். கடந்த 3 நாட்களாக சென்னையில் தான் கிட்டத்தட்ட 2000 தோழர்கள் பக்கம் சென்னையிலே நாங்கள் சுற்றிட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு இடத்துல அரசு பண்ணுறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி முதல்வருடைய பொது சட்டமன்ற தொகுதியான கொளத்தூர் பகுதியில் நாங்கள் இரவு நின்று கொண்டு இருந்தோம். மண்டபம் இல்லாமல் தங்குறது இடம் இல்லாமல் நின்று கொண்டு இருந்தோம். உடனே நாங்கள் போராட்டத்துக்கு ஆயத்தமாக இருக்கோம் என்று சொல்லிக்கொண்டு காவல்துறை கைது செய்து ஒரு மண்டபத்தில் அடைத்து வைத்தார்கள். நேற்று பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. நாங்கள் எங்கே போகிறது வழி இல்லாமல் வீட்டுக்கு எப்படி சும்மா போகிறது, என் மனைவி பிள்ளைகள் அவளோடு எதிர்பார்ப்பாங்கிற அந்த ஒரு வேதனையோட நாங்கள் அங்கங்கே பிளாட்ஃபார்மில், அதாவது ஒரு வாழ்வியல் இல்லாதவங்க பிச்சை எடுக்கும் மாதிரி நாங்கள் உழைத்தவர்கள், மின்சார வாரியத்திற்காக கட்டுக்காக காப்பாற்றியவர்கள் நாங்கள் இன்று என்ன பண்ணுறோம், ஒரு அனாதையாக கேட்க யாரும் இல்லாமல் நாங்கள் அனாதைக்கு போல நாங்கள் ரோட்டில் உட்கார்ந்து தூங்கிட்டு இன்னைக்கு காலையில் எங்கள் பொதுச் செயலாளர் சரவணன் அவர்கள் என்ன பண்ணாங்க, வாங்க முதலிடம் கோரிக்கை மனு கொடுக்கலாம்னு சொல்லி எல்லாத்தையும் வர சொன்னாங்க. நாங்கள் டிஎம்எஸ் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்க சமயத்தில் எங்கள் கூட்டத்தை பார்த்து காவல்துறையானது நீங்கள் அனுமதி இல்லாமல் கூட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுத்து வராங்க. தற்போது அவர்களுடைய பிரதான கோரிக்கைகளாக கலைஞர் வாழ்க என கோஷமிட்டபடி இருக்கக்கூடிய சுமார் 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் இங்கு ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நிலையிலே தற்போது போலீசார்கள் அவர்களை கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சரியான ரீதியில் எந்த ஒரு போலீசாரிடம் அனுமதி பெறாமல் இந்த போராட்டம் நடைபெற்று வருவதால் இந்த கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார்கள் தெரிவித்து வருகின்றனர்.